பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்கு நமது கூட்டணியின் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக களம் காணுகிற தோழர் PL சுந்தரம் அவர்களை அறிமுகப்படுத்தி கதிரேறிவாழ் சின்னத்திற்கு நாம் அனைவரும் சேர்ந்து வாக்களிப்பது மட்டுமல்ல, வாக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து, தேவையை உணர்ந்து, திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராசா அவர்கள் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார். விரிவாக பின்னர் உரையாற்றுவோம். இந்த கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல. வெறும் தேர்தல் கூட்டணி என்று சொன்னால் அது சீட்டு பேரத்திலேயே கூட்டணி உடைந்து போய்விடும். தமிழ்நாட்டு அரசியல் உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். பல மூத்த தலைவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். முதல் பொது தேர்தல் 1952. அந்த 52 தேர்தல் முதல் இன்று 2026 வரை நடைபெறக்கூடிய ஒவ்வொரு தேர்தலிலும் கூட்டணிகள் அமைந்திருக்கிறது. அது திமுக தலைமையிலான கூட்டணியாக இருக்கலாம், காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியாக இருக்கலாம், அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியாக இருக்கலாம். பல்வேறு கூட்டணிகள் அமைந்திருக்கிறது. ஆனால் எந்த ஒரு கூட்டணியும் நான் அறிந்த வரையில் ஓராண்டு காலத்திற்கு மேல் எந்த கூட்டணியும் நீடித்த வரலாறு என்பது கிடையவே கிடையாது. ஒரு வருஷம்தான் அப்புறம் கூட்டணி எதிரும் புதிருமாக போய்விடும். ஆனால் இந்த கூட்டணி திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது கடந்த 10 ஆண்டு காலமாக நீடித்து நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை. இதுவே ஒரு பெரிய சாதனை, எந்த மாநிலத்திலும் இல்லாத சாதனை. ஏற்கனவே ஒரு இந்த பெயர்களை சொல்ல முடியாமல் போனதற்கு காரணம் ஒவ்வொரு பெயராக சொல்ல வேண்டும். பின்னாடி துணை பொதுச் ராசா எல்லாரும் பேரையும் சொல்லுவாருங்கிற நம்பிக்கையோட நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று அவரிடத்தில் அதை கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சா அதுக்கே பல மணி நேரம் ஆயிடும். ஏற்கனவே ஒரு 10 கட்சிகள் தான் கூட்டணியில் இருந்தோம். 10 கட்சிகள் கூட்டணியில் இருந்து கொண்டு 2 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறோம், ஒரு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறோம், உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்போது 4வது இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம். இந்த தேர்தலில் ஏற்கனவே இருந்த கட்சிகளை காட்டிலும் மேலும் கூடுதலாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இங்கே இணைந்திருக்கிறது. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வேரணியில் இருந்தார். அதே போல மக்கள் நீதி மையம் திரு கமலஹாசன் அவர்கள் இங்கே இணைந்திருக்கிறார்கள். தனியரசு அவர்கள் இங்கே இணைந்திருக்கிறார்கள். இப்படி பலரும் இணைந்திருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகளும் இணைந்திருக்கின்றன. இந்த கட்சிகள் எல்லாம் இணையான காலத்திலேயே 2 நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றனா இப்பொழுது இவரெல்லாம் சேர்ந்து இணைந்த பிறகு மேலும் மகத்தான வெற்றி பெறுவதை உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த கூட்டணி நீடிப்பதற்கான காரணம் என்பது கொள்கை கூட்டணி தான், கொள்கையற்ற கூட்டணி அல்ல. கொள்கை இல்லாமல் வெறும் சீட்டு பேராம் எண்ணிக்கை என்ற அடிப்படையில் இருந்திருக்குமேயானால் நிச்சயமா அந்த கூட்டணி உடைஞ்சிருக்கும். உதாரணத்துக்காக சொல்றேன், சென்ற நாடா சட்டமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி 6 இடங்களில் போட்டியிட்டது, மதிமுக 6 இடங்களில் போட்டியிட்டது. என்ன பேச்சுவார்த்தை குழுவில் முக்கியமான இடம் பெற்றிருக்கிற ராசா இங்கே இருக்கிறார். நானும் அந்த பேச்சுவார்த்தை குழுவில் உண்டு. சென்ற தேர்தலை காட்டிலும் ஒரு சீட்டு சிபிஐக்கு குறைக்கப்பட்டது, CPM-க்கு 1 இடம் குறைக்கப்பட்டது, மதிமுகவுக்கு 2 இடம் குறைக்கப்பட்டது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு 1 இடம் குறைக்கப்பட்டது. அப்ப இது எப்படி தொடர்ந்து பேசணும்? முதல்ல கேட்டது கூட 6 விட கொஞ்சம் 7, 8 கொடுங்க அப்படின்னு. அப்புறம் கேட்டது வேண்டாம், அந்த 6 கொடுங்க அப்படின்னு.
7 வேண்டாம் 8 வேண்டாம், அந்த 6ஐயாவது கொடுங்க. இந்த பேச்சுவார்த்தை கொண்டு போய் பேசுவோம். ரொம்ப கட்டிக்காரவங்க. அதான் ராசா இருக்கிற யாரும் ஏமாத்த முடியாது. சிரிச்சே நம்மள ஆளை கால் பண்ணிடுவாரு. நான் என்ன கோபமா பேசுறாலும் தெரியும். கடைசியா ரொம்ப கோபமா பேசுனேன். என்னன்னா யாருன்னா கோவப்படுறீங்க, அதெல்லாம் கோவப்படாதீங்க, உட்கார வச்சுட்டாரு. பேசி பேசி ஒன்றும் ஆகல, கொஞ்சம் கூட நகர மாட்டேங்குது. சரி, உங்கள்கிட்ட பேசல, தலைவர்கிட்ட போய் நேரா பேசுறோம். ஏன் உங்கள்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு போனேன், தலைவர்கிட்ட நேரா போனோம். தலைவரே, உண்மையில் சொல்றேன், மனப்பூர்வமா சொல்றேன், உணர்வுபூர்வமா சொல்றேன், இந்த கூட்டணி அமைந்ததும் சரி, இது நீடித்து நிலைத்து நிற்பதும் சரி, முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அணுகுமுறைதான் முக்கியமான காரணம். அவருடைய பொறுமை, அவருடைய நிதானம், அவருடைய அணுகுமுறை. அதிகமா கொடுங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன ஒத்த வைங்க. அவர்கிட்ட ஒத்துழைப்பு கேட்க கூட நம்மள்ட்ட ஒத்துழைப்பு கேட்கிறாங்க. ஒத்த வைங்க, அந்த கட்சியில வந்து சேர்ந்துருக்குல்ல, அவங்களெல்லாம் கொடுக்கணும்ல, நாங்களும் திமுக சீட்டை குறைச்சிக்கிறோம்ல, நாங்க குறைக்காம உங்களை குறைக்க சொல்றோம், நாங்களும் குறைச்சிக்கிறோம், அதனால நீங்களும் குறைச்சுங்க எல்லாம் திரும்ப திரும்ப சொன்னாரு. இல்லைண்ணே, நீங்க நிறைய தர வேண்டாண்ணே, 6 சீட்டு கொடுத்துருங்கன்னா போறோம், முடிச்சுக்கலாம். 6 சீட்டு தான் உங்களுக்கு அப்படின்னாரு. அதாவது எங்களுக்காக சிபிஎம் காரு கொடுத்துருக்க போறோம், அதுக்கு மேல கேட்கல. அவன் உங்களுக்கும் 6 தான், சிபிஎம்முக்கும் 6 தான் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். என்ன 6 அப்படின்னா, ஸ்டாலின் குளத்தூர் அடிக்கிறாருல, அது உங்க கணக்குல சேர்த்துங்கன்னு சொன்னாங்க. ஸ்டாலின் வந்து எங்க கட்சி தலைவர், மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர், அதனால அது உங்க கணக்கு தான், அதனால 6 தான் சேர்த்துங்க. இதுக்கு மேல நீங்க என்ன பேசுவீங்க? அதனால இது வேற சீட்டு என்ன பண்றதா கோச்சுட்டு வந்திருப்போம். சில பேர் கோச்சுட்டு பரவாயில்ல, கோச்சு சீட்டு அல்ல, மாறாக ஒரு கொள்கை கூட்டணி, 10 ஆண்டு காலமா நீடித்து நிலைத்து நிற்கிற கூட்டணி. நம்முடைய மாநில முதலமைச்சர் திரும்ப திரும்ப பேசுகிற பொழுது, எனக்கும் திமுக அண்ணா திமுக போட்டின்னு சொல்லல, எந்த இடத்துலையும் சொல்லல. எனக்கும் பிஜேபிக்கும் போட்டின்னு எந்த இடத்துலையும் சொல்லல. மாறாக தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் போட்டி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான போட்டி. இதான் அவர் சொல்ற மிக முக்கியமான செய்தி. இந்த சொல்றது ஒரு சாதாரண விஷயம், மிக மிக முக்கியமான செய்தி. தமிழ்நாடு எந்த அளவிற்கு 2014 தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும், எடப்பாடியோடு சேர்ந்திருப்பவர்களுக்கும் தெரியும். தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. ரொம்ப சாதாரண விஷயம். விவசாயிகள் நிறைய இருப்பீங்க, நிறைய நெல் சாகுபடி ஆகுது. இந்த ஆண்டு டெல்டா மாவட்டத்தில் குறுவை நல்ல விளைச்சல், வழக்கத்திற்கு மாறாக அதிக விளைச்சல். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா அந்த நேரம் மாத்திரம் மழை பெய்யுது, ஒரே ஈரமாயிட்டு நெல் முளைக்கிறது பிரச்சனை. முதலமைச்சர் டெல்லி கடிதம் எழுதுகிறார், 17 சேத்துக்கு மேல கொள்முதல் செய்யக்கூடாது, அந்த அடிப்படையில் கொள்முதல் செய்ய முடியாது, ஈரப்பதத்தை அதிகரிக்க வேண்டும், அதிகாரிகளை நிபுணர் குழுவை அனுப்புங்க கடிதம் எழுதுகிறார். நிபுணர் குழு வந்தது, எல்லா மாவட்டத்துக்கும் போனாங்க, சுற்றுப்பயணம் பண்ணாங்க, ஈர நெல் எடுத்தெல்லாம் பார்த்தாங்க, பாலிதீன் பையில காவல் அடைச்சாங்க, டெல்லிக்கு எடுத்துட்டு போனாங்க. 1 மாதம் கழிச்சு திட்டவட்டமா சொல்றாங்க, 17 சேலத்திற்கு மேல் கொள்முதல் செய்யக்கூடாதுன்னு உத்தரவு போடுறாங்க. இப்ப முதலமைச்சர் என்ன செய்வாங்க? இது யாரை பாதிக்கிறது? விவசாயிகளை பாதிக்கிறது. இப்ப இன்னொரு புது உத்தரவு போட்டிருக்கிறாங்க, விலை நெல் கரும்பு கடலை எல்லாத்துக்கும் விலை தீர்மானிக்கிறது அந்த அதிகாரம் அங்கே கிடக்குது. அந்த விலைக்கு மேல கூடுதலாக கலைஞர் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அது குறிப்பா டெல்டா மாவட்டம் தொடர்ந்து போராட்டம் பண்ணி அரசு நிர்ணயித்த இந்த குறைந்தபட்ச ஆதார விலையை காட்டிலும் கூடுதலாக வண்டி சட்டம்னு ஒண்ணு கொடுத்தார். கலைஞர் தான் கொடுத்தார், அவர் தான் தொடங்கி வச்சார். அது ஒரு வண்டி சட்டம் என்பது ஊக்கத்தொகையாக கொடுக்கப்பட்டு இப்பொழுதும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இப்போ ஒன்றிய அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்குது, நான் நிர்ணயம் பண்ண விலையை விட ஒரு பைசா கூட நீ கொடுக்க கூடாது, மாநில அரசு கொடுக்க கூடாது. இது என்ன நியாயம்? பணம் மாநில அரசு பணம், ஒன்னுகிட்ட பணம் கேட்கல, ஒன்னுகிட்ட கையாங்கல. நீ கொடுக்கிற விலை போதுமான விலை அல்ல, கட்டுப்படி ஆகவில்லை.
ஆகவே நாங்கள் மாநில அரசு எங்களுடைய நிதியிலிருந்து நாங்கள் கொடுக்கிற விவசாயிகளுக்கு கொடுக்க கூடாது, மீற முடியாது. என்னங்க விவசாயிகள் செய்கிற துரோகம். ஆனா பத்திரிகையில தமிழ்நாட்டு விவசாயிக்கு ஏதோ நல்லதை செய்வது போல விளம்பரம் செய்யப்படுகிறது. கூட்டுறவு சங்க கடன் ஒவ்வொரு தேர்தலிலும் ரத்து செய்வோம் என்று அறிவிப்புகள் வரும். இந்த முறை இல்ல, திமுக தேர்தல் அறிக்கையில இல்ல. உடனே விவசாயிகள் கூட போன் பண்றாங்க, தலைவர்கிட்ட முடியாது சொல்லுங்க, சொல்லி அதை சேர்க்க சொல்லுங்கிறாங்க. உண்மை என்ன? நாம் ஏற்கனவே கடந்த காலங்களில் கடனை ரத்து செய்வதாக அறிவித்து கடனை ரத்தும் செய்திருக்கிறோம். கடந்த காலங்களில் ரத்து செய்து அந்த தொகையை மாநில அரசு தனது பொறுப்பில் எடுத்துக் கொள்வோம். இப்பொழுது என்னவென்று சொன்னால் 7000 கோடி கடனை ரத்து செய்வதாக அறிவித்தால் அந்த 7000 கோடியை உடனடியாக ரிசர்வ் வங்கிக்கு மாநில அரசு கட்ட வேண்டும். இது சாத்தியமா? இது சாத்தியமே கிடையாது. இப்படியான பல செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். மொத்தத்தில் தமிழ்நாட்டை புறக்கணிப்பது மட்டுமல்ல, நம்முடைய அரசியலமைப்பு சட்டமே சுக்கு நூறாக நொறுக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது, நொறுக்கப்படுகிறது. மதச்சார்பின்மை என்கிற அந்த மகத்தான கொள்கை எதிர்காலத்தில் இருக்குமா என்கிற கேள்வி எழுகிறது. நாடாளுமன்ற முறையாக நடப்பதில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதிப்பதற்கு போதுமான அவகாசம் கொடுப்பதில்லை. இப்படியான பல செய்திகள் இருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி வரி கட்டுகிற மாநிலங்களிலே அதிகபட்ச வரியை கட்டுகிற மாநிலம் தமிழ்நாடு. ஹோட்டல்ல போய் காப்பி குடிச்சா ஜிஎஸ்டி வரி போடுறாங்க. மாநில அரசுக்கு 7%, மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு 7%, 15% வரி போடுறாங்க. நாம் ரூபாய் வரி செலுத்தினால் நமக்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கிற தொகை 27 பைசா தான். பாக்கி அவங்க வச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் வரியை குறைவாக செலுத்துகிற உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்படுகிறது. ஒரு பாரபட்சமான போக்கு. அதே மாதிரி எல்லோருக்கும் தேவை, கட்சி வித்தியாசம் இல்லாமல் தேவை என்பது கல்வி எல்லோருக்கும் தேவை. ஒன்றிய அரசாங்கம் தேசிய கல்வி கொள்கை ஒரு கல்வி திணிக்கிறது. தேசிய கல்வி கொள்கை தமிழ்நாட்டில் எல்லோரும் எதிர்க்கிறோம். மாநில அரசு ஏற்க முடியாது என்று முதலமைச்சர் திட்டவட்டமாக சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது அதை ஏற்கவில்லை சொன்னால் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கக்கூடிய 2500 கோடி ரூபாய் நிதியை நாம் கொடுக்க முடியாது என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்கிறது. இல்ல கையெழுத்து போட, அதாவது வலுக்கட்டாயமாக நிர்பந்தப்படுத்தி கையெழுத்து போட சொல்லுகிறார். மாநில முதலமைச்சர் சொல்லுகிறார், நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த துணிச்சல் தான் நம்முடைய முதலமைச்சருடைய துணிச்சல். இந்த கொள்கை பலம் தான் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து இணைத்து வைத்திருக்கிறது. ஆகவே நடக்கிற தேர்தல் வெறும் சீட்டு பெறத்து நடக்கக்கூடிய தேர்தல் அல்ல. ஒரு கொள்கை ரீதியான ஒரு யுத்தத்தை, ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். அந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும். அந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பது திமுகவின் சுயநலத்திற்காக அல்ல, அல்லது அதோடு இருக்கிற தோழமை கட்சி சுயநலத்திற்காக அல்ல, மாறாக நாட்டிற்காக முன்வைக்கப்படக்கூடிய முழக்கம் அது. இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும், முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். மகாபாரத கதை ஒரு கற்பனை கதை. அதில் பல பாத்திரங்கள் உண்டு. அதுல சகுனின்னு ஒரு பாத்திரம் இருக்கு. அந்த போர் நடந்து இருதரப்பாரும் அழிவதற்கு காரணமே அவன்தான், அந்த சகுனி தான். அதே மாதிரி இன்றைக்கு அரசியல் யார் சகுனி என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி தான் சகுனி, அழித்தொழிக்கக்கூடிய சகுனி. அதை எதிர்த்து நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். இந்த போராட்டத்தை நடத்துகிற பொழுது முன்னர் பேசிய நம்முடைய மாவட்ட செயலர் விரிவாக பல செய்திகளை சொன்னார். மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாவட்டத்தில் பல விரிவான செய்திகளை சொன்னார். 2021 2026 முடிய இந்த 5 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதல்வர் தலைமையிலான ஆட்சி என்பது ஏராளமான சாதனைகளை செய்திருக்கிறது என்பது எவரால் எதிரிகளால் கூட மறுக்க முடியாது. மனசாட்சியோடு பேசுகிறவர் ஒப்புக்கொள்வார்கள். நான் உதாரணமா சொல்றேன். எடப்பாடி முதலமைச்சராக இருந்த பொழுது
கடுமையான கொரோனா. வெளியில நடமாடவே முடியல, எந்த தொழிலும் இயங்கல, எதுவும் இயங்கல, தவிர்க்க முடியாது. அப்ப நம்ம கூட்டணி கட்சிகளின் சார்பாக நம்முடைய தளபதி ஒரு அறிக்கை வெளியிட்டார். ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு 5000 ரூபாய் நிதி கொடுங்கன்னு சொன்னாங்க. உடனே எடப்பாடி ரொம்ப கோபப்பட்டார். இது எப்படி கொடுக்க முடியும், எப்படி சாத்தியம் என்றெல்லாம் பேசினார். நம்முடைய வீட்டு வாசலில் இருந்து கருப்பு கொடி பிடித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதை நீங்கள் அனைவரும் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆட்சிக்கு வந்த பிறகு எடப்பாடி கொடுக்காத அந்த பணத்தை 1000 ரூபாய் கொடுத்து முடிச்சிட்டாரு. 4000 ரூபாயை 2 தவணையாக அனைவருக்கும் கொடுக்கப்பட்டதை மறந்திருக்க மாட்டீர்கள். பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தேன். ஒரு வயசான அம்மா, ரொம்ப வயசானவங்க, பாவம். நிறைய வெத்தலை பாக்க போட்டு பஸ் விட்டு பொசுக்குன்னு எச்சு எடுத்து பூச்சி வேட்டிலையும் கொஞ்சம் பட்டு போச்சு. அது துப்புனதுக்குள்ள எச்சு பட்டு போச்சு. அதோட கூட வந்த அம்மாட்ட சொல்லுது, நான் பஸ்ல கண்டக்டர்கிட்ட காசு கொடுத்த டிக்கெட்டுக்கு அவர் காசு வேணான்ட்டாரு. கண்டக்டர் காசு வேணான்னு சும்மா போன்ட்டாரு அப்படின்னு சொல்லுது. இந்த காசு இல்லாம சும்மா போன்னு சொன்னது மு.க. ஸ்டாலின் இந்த அம்மாவுக்கு தெரியல. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. ஏதோ கண்டக்டர் அவரா வேணும்னு சொல்லிட்டாருங்கிற மாதிரி அது நினைச்சுட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, அவர் சொல்லல, அவர் அந்த மாதிரி சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. இது முதலமைச்சர் உத்தரவு போட்ட உத்தரவுனால நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தாய்மார்கள் அத்தனை பேரும் நகர பேருந்துகளில் இலவசமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம சொல்லணும். 1,31,00,000 பேருக்கு மாசம் அமாவாசை வர்றது மாதிரி வங்கியில பணம் அந்த சார்ஜர் ஆனா ஒயர் இல்ல, அந்த சார்ஜர் இருக்கு, அந்த ஒயர் இல்ல. கெனானோட தெரியல, நான் சரியா பாக்கல தெரியல. ஆனா எப்பவுமே அந்த ஜிப்ல தானே வைப்பேன், இல்ல இந்த கீழே அதுலயும் பார்த்து ஜிப்லயும் பார்த்தேன். இல்ல சரி, நான் இதுக்கு சும்மா சார்ஜ் போட்டு வைக்கலாம்னு பார்த்தேன். புரிந்து கொண்ட முதலமைச்சர் இப்ப டைரக்டா போகுது. நான் சரி சப்போஸ் குடும்பங்களுக்கும் 2 மணி நேரத்துல அனுப்பிச்சிட்டு போன் பண்ணாப்புல, என்ன நீங்க செய்தி பார்த்தீங்களான்னு. இல்லைன்னா நீங்க அந்த செய்தி பார்க்கல அப்படின்னு. வழக்கமா காலையில பார்ப்பேன், இனிமேல் தெரியல நீங்க பார்க்கல. என்ன அப்படி சொல்றீங்க? ஒரே பரபரப்பா இருக்கு. என்னென்ன பரபரப்பா இருக்கு? 5000 ரூபாய் பணம் போட்டிருக்குல்ல, தெரியாதா? இல்லைன்னா தெரியாது, சாரி, நான் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். 5000 ரூபாய் 3 மாதத்திற்கு 3000, மே மாசத்துக்கு கோடை காலத்துக்கு 2000 சேர்த்து 5000 போடப்பட்டிருக்கு. இப்ப அம்மா கணக்கில் 5000 ரூபாய் வரவாயிடுச்சு. 5000 ரூபாய் வரவானது யாரு மூலியமா வரவானது? முதலமைச்சர் மூலியமா வரவாச்சு. அதை போய் நம்ம சொல்லணும்ல. இதை சொல்றது நமக்கு என்ன கஷ்டம்? இந்த ஒவ்வொரு அம்மாட்டையும் நம்ம சொல்லணும்ல. இந்த 1,31,00,000 பேர் ஓட்டு போட்டா யார் தமிழ்நாட்டில் ஜெயிப்பா? 1,31,00,000 பேரும் தவறாமல் ஓட்டு போட்டால் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். எல்லா தொழிலும் 734 ஜெயிக்கும். இப்ப நம்ம மாநிலத்தில் சொன்ன மாதிரி 8000. இது உண்மையிலே யோசிக்காத. நேற்று கூட போகும்போது கேட்டார், எப்படி இருக்கிறது? நல்லா இருக்கணும். 8000 ரூபாய் டோக்கன் கொடுத்தாச்சு. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. நான் பொருளை கொடுத்தா, டிவி கொடுத்தா உங்க வீட்டுல டிவி இருக்கலாம், எதுக்கு டிவி எனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வேற ஒரு பொருளை கொடுத்தா எங்க வீட்டுல இருக்கு, எதுக்கு இதுன்னு கேட்பாங்க. இப்போ 8000 டோக்கன் கொடுத்தாச்சு. உனக்கு என்ன தோணுதோ, என்ன தேவையோ, என்ன வேணுமோ, எது உன் வீட்டுல இல்லையோ வாங்கிக்க, டோக்கன் தர்றேன் அப்படின்னு அறிவிச்சாரு. கொடுத்துருக்குதா? நம்ம வீட்டு பிள்ளைங்க பவானி சாகர்ல யார் அதிகமா இருக்கிறா? ஏழை எளிய மக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. எவனையும் எதிர்பார்க்காம, யாரையும் எதிர்பார்க்காம காலை உணவு போய் பள்ளிக்கூடத்துல சாப்பிடுது. யாரும் எதிர்பார்க்கல. நேற்று வரையில் பட்டினி கிடந்த குழந்தைகள் இன்றைக்கு காலையில போய் வயிறார பள்ளிக்கூடத்துல உணவு இருந்தது. தேர்தலுக்கு பிறகு 5ஆம் வகுப்பு வரை மட்டுமல்ல, 8ஆம் வகுப்பு வரை உணவு முதலமைச்சர் அறிவிச்சுகிறார். பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு, கல்லூரியில படிக்கிற பிள்ளைங்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு மாசம் பணம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் செய்து இருக்கிற சாதனைகள். அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மேலும் இன்னதை செய்வோம் என்று சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது.
ஆகவே மக்களிடத்திலே சென்று வாக்கு கேட்பதற்கான சகல விதமான உரிமைகளையும் பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த தொண்டர்களுக்குத்தான் உண்டு. வேற எவனுக்கும் கிடையாது. வாக்கு கேட்கிற உரிமை கிடையாது. நமக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. அந்த பின்னாடி போயிடும். நமது அன்னைக்கு தான் அந்த உரிமை பின்னாடி இருக்கிறது. போயிட்டோம். உங்களுக்கு பின்னாடி போயிட்டோம். இந்த அடிப்படையில் எடுப்பாங்களா? நாம் வீடு வீடாக சென்று அதான் எடுத்துட்டீங்க. மாவட்ட செயலாளர் சொன்னதை போல இன்னும் 20 நாட்கள் தான் இருக்கிறது. 20 நாள்ல ஒரு நாள் கழிச்சாச்சுன்னா 22 நாள் தான் இருக்கு. 26 நாள் கழிச்சாச்சுன்னா 21 பின்னாடி போனா இந்த குறுகிய காலத்திற்குள்ளாக நம்முடைய கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிற நம்ம எல்லா கட்சிகளும் இணைந்து நம்ம எல்லாரும் கைகோர்த்து நின்றுட்டாலே என்ன வேணாலும் பண்ணலாங்க. எந்த மலையை வேணாலும் செஞ்சு எங்க வேணாலும் வைக்கலாம். அவ்வளவு பலம் பொருந்திய சக்தியாக நமது அணி உருவாகி இருக்கிறது. இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி இந்த மகத்தான அரசியல் போராட்டம் இது ஒரு நபருக்கான போராட்டம் அல்ல, அரசியல் போராட்டம். இந்த அரசியல் போராட்டத்தில் நம்முடைய முதலமைச்சர் முன்னெடுத்திருக்கிற டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போராட்டத்தில் தமிழ்நாடு வெற்றி பெற வேண்டும். தமிழ்நாடு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பவானி சாகர் வெற்றி பெற வேண்டும். பவானி சாகர் வெற்றி பெற வேண்டும். கோபிச்செட்டிப்பாளையம் வெற்றி பெற வேண்டும். 234 நாம் வெற்றி பெற வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான தலைவர்கள் மாவட்டங்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய அணி, பலம் பொருந்திய அணி, சக்தி வாய்ந்த அணி. எந்த ஐயப்பாடும் கிடையாது. நமது அணியுடைய பிரச்சாரத்தை பார்த்தாலே முதலமைச்சர் 31ஆம் தேதி பிரச்சாரம் திருவாரூரில் தொடங்கினார். அவருடைய சொந்த மண், முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்து வளர்ந்து அவரை தலைவராக உருவாக்கிய மண் அந்த மண். அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திருவாரூர்ல பிரச்சாரத்தை தொடங்கி திருச்சி, கரூர், ஈரோடு, கோவை, இன்று நெல்லை என்று பிரச்சாரம் செய்கிறார். இன்னொரு பக்கத்தில் துணை முதலமைச்சர் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இன்னொரு பக்கத்தில் துணை ராசா பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இன்னொரு பக்கத்தில் கவிஞர் கனிமொழி பிரச்சாரம் செய்கிறார். நமது கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் செல்வ பெருந்தகை, அதே போல தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் சகோதரி பிரேமலதா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தோழர் வீரபாண்டியன் என்று நமது கூட்டணியில் உள்ள மதிமுக பொதுச்செயலாளர் அண்ணன் வைகோ என்று கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எடப்பாடி ஒத்தாளா என்கிட்ட தவளை மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறார். தவளை கத்துறது மாதிரி கத்துறாரு. இந்த பிரச்சாரத்துல பிரச்சாரம் ஏதாச்சும் நிற்குமா? நான் முதலமைச்சர் பேச்சை மிக கூர்மையாக கவனமாக கவனிக்கக்கூடியவர். நேரடியாகவும் பார்ப்பேன், தொலைக்காட்சியிலும் பார்ப்பேன், பத்திரிகையில முரசொலியில படிப்பேன், தொடர்ந்து கவனிப்பேன். எந்த இடத்திலும் நாகரிகமற்ற முறையில் அவர் பேசியது கிடையாது. அரசியல் ரீதியாகத்தான் பேசுகிறார். எடப்பாடியுடைய பேச்சில் எங்கேயாவது அரசியல் நாகரிகம் இருக்கிறதா? அநாகரிகம் தான் மேலோங்கி நிற்கிறது. காரணம், அரசியல் பேசுவதற்கு எதுவும் அங்கே இல்லை. அரசியலற்ற முறையில் குடும்பத்தை வம்புக்கு எடுப்பது போல் இழுத்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி அவர் முடிந்து விட்டது, கதை முடிந்து விட்டது. சகுனி என்ன செய்ய வேண்டுமோ சகுனி செய்து முடித்து விட்டார்கள். எதிர்காலத்தில் அதிமுக என்கிற கட்சியே இருக்குமா என்றால் மிக வருத்தமாக சொல்கிறேன், கேள்விக்குறிதான். அதிமுக முற்றிலுமாக கபலீகரம் செய்து எப்படி பீகார் நிதிஷ்குமாரை செய்தார்களோ, மகாராஷ்டிராவில் பல கட்சிகளை செய்தார்களோ, அதே போல இங்கேயும் கபலீகரம் செய்து தங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியை அவர்கள் பிஜேபி மேற்கொள்கிறது. அது ஒரு அபாயகரமான சக்தி என்று சொல்லி நான் நிறைவாக சொல்ல விரும்புவது, இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதியில் ஏராளமான ஆயிரக்கணக்கான கிராமப்புற தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முழுக்க முழுக்க நம்பி இருப்பது இந்த மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டத்தை தான் நம்பி இருக்கிறார். 3 வேளை இல்லை என்று சொன்னாலும் ஒரு வேளை கஞ்சிக்காவது அது வழிவகை செய்தது. அந்த சட்டம் ஐக்கிய முன்னணி ஆட்சியில் இருந்த பொழுது கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது தொடங்கி வைத்த மன்மோகன் சிங் பிரதமர் இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒரு பொருட்டல்ல என்று அறிவித்தார். மிக சிறப்பாக செயல்பட்டு வந்த சட்டம் அது. மோடி ஆட்சிக்கு வந்தவருக்கு படிப்படியாக குறைப்பதற்கு முயற்சி செய்து இப்பொழுது நாடாளுமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றி விட்டார்.
இந்த வேலைக்குரிய தொகையில் 60% தான் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும், பாக்கி 40% மாநில அரசாங்கம் தான் போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற திட்டத்திற்கு ஒரு நெருக்கடி கொடுத்தது மட்டுமல்ல, மகாத்மா காந்தி என்ற பெயரையே அகற்றிவிட்டார். நாடு விடுதலை பெற்ற 5 மாசம் 15 நாள்ல மகாத்மா காந்தியை சுட்டு கொன்ற கொடிய பாவிகள் இன்றைக்கு அவர் பெயர் கூட இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து பெயரையும் நீக்கிவிட்டார்கள். எதிர்காலத்துல ரூபாய் நோட்ல கூட காந்தியின் படம் இருக்காது என்கிற அவலம் உருவாகி இருக்கிறது. இவைகளை எல்லாம் நாம் கணக்கில் கொண்டு நமது அணி ஒரு அரசியல் அணி, அந்த அரசியல் அணியை மேலும் மேலும் பலப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு, இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய நமது அன்பிற்குரிய வேட்பாளர் சுந்தரம் அவர்களை ஆதரித்து அனைத்து வாக்காளர் பெருமக்களையும் சந்தித்து வாக்குகளை கேட்டு, நீங்கள் எல்லோரும் குறிப்பிட்டதை போல தமிழ்நாட்டிலே மிக நல்ல வாக்கு வித்தியாசத்தில் பவானி தொகுதியில், பவானி சாகர் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றது என்கிற அந்த நல்ல செய்தியை நம்முடைய முதலமைச்சர்களுக்கு தெரிவிப்பதற்கு நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.